நாங்கள் இல்லைங்க இங்கே 2 பேர் பார்த்துங்க எங்கே போட்டோன்னு சொல்லிக்கலாமானுங்க. அவங்க வந்து எங்கே போட்டுக்கணும் சொல்லி இங்கே போட்டு போட்டாங்க. எங்கே போய் சொல்லு அப்படின்னு. இன்னைக்கு ஜிம் போயிட்டு வரையில ஒரு சம்பவங்க. ஒரு மாசம் கழிச்சு இன்னைக்கு மறுபடியும் ஜிம்முக்கு போலான்னு கிளம்பியாச்சு. கொஞ்சம் கொஞ்சமா தூறல் போடுறதுனால நல்ல குளிராவே இருந்துச்சு. ஒரு மாசத்துக்கு அப்புறம் மறுபடியும் ஜிம் ஜாயின் பண்ணது கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. ஜிம் முடிச்சுட்டு கூப்பிட்டு போக அவங்க வந்துட்டாங்க. டீ காஃபி விடாம குடிக்கிற நமக்கு கண்ட்ரோல் பண்றது ரொம்ப கஷ்டம். அதனால இன்னைக்கு பால் வாங்கிட்டோம். அவங்க ஒரு பஜ்ஜி வாங்கிட்டாங்க. இன்னைக்கோடு கடைசி அப்படின்னு சொல்லியே டீ காஃபி பால் எதுவுமே குடிக்க மாட்டேன்னு இன்னைக்கும் வாங்கி குடிச்சாச்சு. அப்படியே வீட்டுக்கு போற வழியில தான் கோட்டாம்பட்டி ரோட்ல ரொம்பவே குப்பை போட்டு வச்சிருந்தாங்க. மழை வந்தா இந்த இடத்துல நிறைய தண்ணியும் நிக்கும். இந்த குப்பையெல்லாம் இப்பதான் கிளீன் பண்ணிருக்காங்க. பக்கத்துல ஏதோ பில்டிங் வேலை செய்யறவங்க கிளீன் பண்ண இடத்துலயே கொண்டு வந்து இவ்வளவு குப்பைய போட்டு வச்சிருக்காங்க. நான் அப்படிதான் போடுவேன், நீ யார்கிட்ட வேணாலும் போய் சொல்லுன்னு சொன்னாங்களாம். பார்க்கவே பாவமா இருந்துச்சு. அந்த குப்பையை அவங்க எடுத்துட்டு இருந்தாங்க. யார் ஆட்சிக்கு வந்தாலும் மக்கள் மாறாம எதுவும் மாறாது.